மிளகுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, முருகனுக்கு மிஞ்சின சாமியும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின சாமியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களுடைய வாக்கு. அர்த்தம் இல்லாமல் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டில் கூட விருந்துண்ணலான்னு சொல்லுவாங்க. மிளகுடைய குணம் விஷத்தை முறிப்பது, முருகப்பெருமானுடைய குணம் நம்முடைய வினைகளை முறிப்பது. அதே மாதிரி சுக்கு அப்படிங்கிறது நம்முடைய அகத்திலே ஏற்படக்கூடிய நஞ்சை முறிப்பது. அகத்தில் நஞ்சு அப்படின்னா செரிமானத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து செரிமானத்தை சரி செய்து அது நஞ்சாகாமல் தடுப்பது சுக்கு. அதே மாதிரி முருகப்பெருமான், சுப்பிரமணியனாகப்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய அகம் என்று சொல்லக்கூடிய மனத்திலே ஏற்படக்கூடிய நஞ்சான எண்ணங்களை முறித்து நல்லெண்ணங்களை தரக்கூடியவர். அதனால தான் மிளகுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, முருகனுக்கு மிஞ்சின சாமியும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின சாமியும் இல்லைன்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. சும்மா